2020 இந்தியா வல்லரசு ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். இந்தியா வல்லரசு ஆகணும் அப்படிங்கிற அந்த கொள்கை நம்ம எல்லாருக்குமே தெரியும். வல்லரசு ஆகிறது அப்படிங்கிறது பொருளாதாரத்துல தன்னிறைவு அடைஞ்சு மேம்பாடு அடைகிறதும் கூட தான். 2020 எதிர்பாராத ஒரு ஊரடங்கு நடக்கும் பொழுது நம்மளுடைய தொழில்களில் நிறைய தொய்வு ஏற்பட்டது. நிறைய பேர் வேலை இழந்தாங்க. வேலை இழந்ததுல பல பேர் சொந்த தொழில் தொடங்க முடிவு பண்ணாங்க. அப்படி தொடங்கப்பட்ட தொழில்கள் எல்லாமே வெற்றி அடைஞ்சுதா? இன்னைக்கும் கூட வேக வேகமாக தொழில் தொடங்கக்கூடிய நிறைய பேர் வேக வேகமாக அந்த தொழில்கள்ல இருந்து வெளியில வராங்க. அதாவது க்ளோஸ் பண்ணிட்டு கிவ் அப் பண்ணிடுறாங்க. என்ன காரணத்துக்காக இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? வணக்கம், நான் கார்த்திகேயன். பணம் செய்ய பழகு மற்றும் நீங்களும் முதலாளியாகலாம் புத்தகத்தினுடைய ஆசிரியர். எங்க டீம்ல எதனால இந்த கிவ் அப் நிறைய நடக்குது, எதனால தொழில்கள்ல தோல்விகள் நிறைய நடக்குது? தொழில் தொடங்குறது பெரிய விஷயம் இல்லையா? சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். வீட்டுக்கு மட்டும் இல்ல, நாட்டுக்கே மிகப்பெரிய வளர்ச்சியை உருவாக்கும். அப்படிப்பட்ட தொழிலை ஏன் சீக்கிரத்துல கிவ் அப் பண்றாங்க அப்படின்னு செக் பண்ணும்பொழுது நிறைய சவால்கள், இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நிறைய சவால்கள் வரிசைப்படுத்தப்பட்டன. அப்படிப்பட்ட சவால்கள்ல டாப் 30 சவால்களை எடுத்துக்கிட்டு அந்த சவால்களுக்கான தீர்வுகளை ஒரு 30 நாள் சீரீஸ்க்கு நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எஸ், இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், சிலபஸ் இது சம்பந்தமா நம்ம பேச போறது கிடையாது. சமூகத்துக்கு மிகவும் முக்கியமான பொருளாதார வளர்ச்சி, தொழில் முனைவோருக்கான துணை புரியக்கூடிய இந்த விழிப்புணர்வை பத்தி நம்ம பேச போறோம். இது உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல தொழில் முனைவோரை உருவாக்கணும். எந்த விதத்திலையும் யாரும் தோல்வி அடையக்கூடாதுங்கிற ஒரு நல்ல சமூக விழிப்புணர்வுக்காக இந்த சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சந்திப்போம். இந்தியா வல்லரசு ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். இந்தியா வல்லரசு ஆகணும் அப்படிங்கிற அந்த கொள்கை நம்ம எல்லாருக்குமே தெரியும். வல்லரசு ஆகிறது அப்படிங்கிறது பொருளாதாரத்துல தன்னிறைவு அடைஞ்சு மேம்பாடு அடைகிறதும் கூட தான். 2020 எதிர்பாராத ஒரு ஊரடங்கு நடக்கும் பொழுது நம்மளுடைய தொழில்களில் நிறைய தொய்வு ஏற்பட்டது. நிறைய பேர் வேலை இழந்தாங்க. வேலை இழந்ததுல பல பேர் சொந்த தொழில் தொடங்க முடிவு பண்ணாங்க. அப்படி தொடங்கப்பட்ட தொழில்கள் எல்லாமே வெற்றி அடைஞ்சுதா? இன்னைக்கும் கூட வேக வேகமாக தொழில் தொடங்கக்கூடிய நிறைய பேர் வேக வேகமாக அந்த தொழில்கள்ல இருந்து வெளியில வராங்க. அதாவது க்ளோஸ் பண்ணிட்டு கிவ் அப் பண்ணிடுறாங்க. என்ன காரணத்துக்காக இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? வணக்கம், நான் கார்த்திகேயன். பணம் செய்ய பழகு மற்றும் நீங்களும் முதலாளியாகலாம் புத்தகத்தினுடைய ஆசிரியர். எங்க டீம்ல எதனால இந்த கிவ் அப் நிறைய நடக்குது, எதனால தொழில்கள்ல தோல்விகள் நிறைய நடக்குது? தொழில் தொடங்குறது பெரிய விஷயம் இல்லையா? சமூகத்துக்கு எவ்வளவு